சங்கீதம் 34 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 34வது சங்கீதத்தை உங்கள் வேதாகமத்தில் திருப்பிக் கொள்ளுங்கள். 4 காரியங்களும் அதுக்குள்ளதான் இருக்கிறது. சோதரர், அங்கே 4வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. முதலாவது, பயத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது, என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னுடைய எல்லா பயத்துக்கும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு காரியம், வியாதி வந்துருமோ, பலவீனம் வந்துருமோ, மரணம் வந்துருமோ, சோத்திரம், பிரச்சனை வந்துருமோ, போராட்டங்கள் வந்துருமோ, இப்படி ஏதோ ஒரு காரியத்தை குறித்த ஒரு பயம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து கொண்டுதான் இருக்குது. சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் கேட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை கேட்டால் கூட சொல்லுவாங்க, ஸ்கூலுக்கு போகிறக்கே பயமாக இருக்குது, இன்றைக்கி எக்ஸாமு, அதனால் நான் படிக்கலையே, பயமாக இருக்குது அப்படிம்பாங்க. சில பேர் டீச்சர் அடிச்சிடுவாங்க, நான் வீட்டு கணக்கெல்லாம் முடிக்கலை, வீட்டு பாடமெல்லாம் முடிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமே, டீச்சர் அடிச்சிடுவாங்களோன்னு பயத்தில் இருக்கிறேன் அப்படின்னாலும் சொல்லுவாங்க. ஆமே, இப்படி ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்த ஒரு பயம் இருந்து கொண்டே தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், உங்களுடைய எல்லா பயத்துக்கும் கர்த்தர் உங்களை நீங்களாக்கி ரட்சிக்க போகிறார். அல்லேலூயா. சோ, உங்களோடு கூட இருக்கிறார் என்னுடைய தேவன், நம்முடைய தேவன். அன்றைக்கு ஆபிரகாமோடு கூட இருந்தவர் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். வாழ்க்கையை குறித்த ஒரு பயம், எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார், நீ பயப்படாத, உன் வாழ்க்கை குறித்து பயப்படாத, உன் எதிர்காலத்தை குறித்து பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, நீ பயப்படாத. எல்லா பயத்து நின்று உங்களை ரட்சித்து உன்னை பாதுகாக்க நான் கூட இருக்கிறேன். நீ கலங்காத, நீ திகையாத, அதை குறித்து பயப்படாத, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி நடந்துருமோ, இப்படி ஆயிருமோன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீ பயப்படாதே, உன்னுடைய எல்லா பயத்து நின்றும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். உங்களை நிச்சயமாய் விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். 2வது காரியம், அதே சங்கீதம் 34:7 வசனத்தை வாசிப்போம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். ஆமென். ஸோ 2வது காரியம், ஆபத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸ்தோத்திரம். உங்களை காக்கும்படிக்கு, உங்களை சூழ, உங்களை அழிக்கும்படியாய், உங்களை ஸ்தோத்திரம், உங்களை வேதனைப்படுத்தும்படியாய் யாரெல்லாம் உங்களை சுற்றி உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறாங்களோ அவர்கள் இருந்தெல்லாம், அந்த ஆபத்துகளில் இருந்தெல்லாம் உங்களை கர்த்தர் இன்றைக்கு விடுதலையாக்க போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆபத்திலிருந்து உங்களை கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். தம்முடைய கர்த்தருடைய தூதனை அவர் அனுப்பி உங்களை விடுவிக்கிற நல்ல தகப்பன். அல்லேலூயா. உங்களை கூட இருந்து, உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் உங்களை சுற்றி பாளையம் இறங்கி இருக்கிறாங்களோ, உங்களை அழிக்க முடியாது, உங்களை ஜெயிக்க முடியாது, உங்களை வீழ்த்த முடியாது, உங்களை தோக்கடிக்க முடியாது, உங்களை யாரெல்லாம் உங்களை சுற்றி நின்றிருக்கிறாங்களோ அவர்களை குறித்து பயப்படாதீங்க. அந்த ஆபத்தை குறித்து சோர்ந்து போகாதீங்க.
அந்த ஆபத்தை கண்டு திகைத்து நிற்காதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை அந்த ஆபத்திலிருந்து உங்களை விடுதலையாக்குவார். இன்றைக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை எல்லா ஆபத்திலிருந்தும் உங்களை விடுதலையாக்க போகிறார். அல்லேலூயா. யோசேப்பை குழியிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்தார், காப்பாற்றினார். சிறைச்சாலையிலிருந்து கர்த்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா. உங்களையும் அப்படிப்பட்ட மனிதர்களுடைய ஆபத்துகளிலிருந்து, உங்களை அழிக்கும்படி நினைக்கிற, ஸ்தோத்திரம், உங்களை எப்படியாவது இவனை தோக்கடிச்சிடலாம், இவனை அழிச்சிடலான்னு நினைக்கிற அந்த மனிதர்களுடைய கைக்கு உங்களை ஒப்பு கொடுக்காமல் கர்த்தர் உங்களை வெற்றி கொடுத்து உங்களை விடுதலையாக்கி உங்களை ரட்சித்து உங்களை எல்லா ஆபத்திலிருந்தும் கர்த்தர் விடுவிக்க போகிறார். ஆமென். விடுதலையாக்க போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். சோதரே, நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் அவர்களை விடுதலையாக்குகிற தேவன். அல்லேலூயா. முதலாவது, கர்த்தர் நம்மை பயத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். இரண்டாவது, ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்குகிறார். மூன்றாவது, நம்மை உபத்திரவங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்குகிற தேவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களை யாரெல்லாம் ஸ்தோத்திரம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்களோ, உங்களை உபத்திரவப்படுத்துகிறார்களோ, உங்களை நோகடிக்கிறாங்களோ, ஸ்தோத்திரம், அவர்கள் கையிலிருந்து உங்களை ரட்சித்து உங்களை கர்த்தர் விடுதலையாக்க போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அழகாய் வேதம் சொல்லுகிறது, நீதிமான்கள் கூப்பிடும்போது அவர் கேட்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் அமர்ந்திருக்கும் போது, கர்த்தரை நீங்கள் தேடும்போது, அவரை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய சமூகத்தில் நீங்கள் அமர்ந்து ஸ்தோத்திரம் அவரிடத்தில் வேண்டுதல் செய்யும் போது, உங்களுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கும்படி அவருடைய செவிகளை திறந்து வைத்திருக்கிறார். உன்னுடைய ஜெபத்தை, உன்னுடைய வேண்டுதலை, உன் கண்ணீரை ஸ்தோத்திரம் அவர் பார்க்கிறார், அவர் கேட்கிறார். ஸ்தோத்திரம். உன்னுடைய வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் கேட்டு அதை உனக்கு நிறைவேற்றுகிறவர். உங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டு உங்களுக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி ரட்சிக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்களை நிச்சயமாய் விடுதலையாக்குவார். உபத்திரவத்தில் சிக்கி இருக்கிறீங்களா, தவிக்கிறீங்களா, அதுலேருந்து வெளியே வர முடியலையா, கவலைப்படாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதுலேருந்து உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு நாளும் சோர்ந்து போயிடாதீங்க. ஒரு நிமிஷம் கூட சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். உங்கள் அருகாமையில் அவர் இருந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. எதுக்காக? உங்களுக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கும்படி அவர் உங்களோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த உபத்திரவம் என்னை விட்டு நீங்கட்டும். இந்த உபத்திரவம் என்னை விட்டு நீங்க கூடுமா, அதை நீங்கும்படி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இது என்னை உபத்திரவப்படுத்து, இது என்னை வேதனைப்படுத்து. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இந்த காரியம் என் இருதயத்தில் இருந்து என்னை உபத்திரவப்படுத்து, இந்த வியாதி என்னை உபத்திரவப்படுத்து, இந்த மனிதர்கள் என்னை உபத்திரவப்படுத்துறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நீங்க சொல்றதை கேட்கும்படிக்கு அவர் உங்களுடைய செவிகளை திறந்து வச்சிருக்கிறார். நீங்க சொன்னா போதும், உடனே அவர் கேட்டு உங்களை அந்த உபத்திரவங்கள் இருந்தெல்லாம் அவர் உங்களை ரட்சிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஸ்தோத்திரம். அவனுடைய எல்லா உபத்திரவங்களும் ஒன்றை மட்டும் இல்லை, ஏதோ ஒன்று ரெண்டை மட்டும் இல்லை, உங்களுக்கு வருகிற எல்லா உபத்திரவங்களையும். எனக்கு தெரியாதே, உங்களுடைய உள்ளத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் திரியங்களையும் உங்களுடைய இருதயங்களையும் ஆராய்ந்து அறிந்த ஒருவர் இருக்கிறார்.
அவர்தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார், உன் கண்ணீரை பார்க்கிறார், உன் வியாகுலங்களை பார்க்கிறார், உன்னுடைய கஷ்டத்தை பார்க்கிறார், உன் கண்ணீரை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் உங்களை அந்த உபத்திரவங்களிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி ரட்சித்து உங்களை மீட்டெடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். நான்காவது காரியம், துன்பங்களிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறவர். சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். விடுதலையாக்குவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். துன்மார்க்கனுக்கு பிரச்சனையே வராது. உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராமல் இருக்குன்னா நீங்களே நினச்சிக்கோங்க, நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறீங்க. ஆனால் நீதிமானுக்கு என்ன வரும்? துன்பம் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், பலவீனம் வரும். நீதிமானுக்கு தாங்க முதல்ல பிரச்சனையே வரும். அநியாயம் பண்ணுறவன், அக்கிரமம் பண்ணுறவன், கொடுமை பண்ணுறவன், ஸ்தோத்திரம், இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் துன்பம் வராது. ஆனால் உண்மையும் உத்தமமாய் நீதிமானாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் வாழ்றாங்க பாருங்க, அவர்களுக்கு தான் துன்பங்களே வரும். ஸ்தோத்திரம். அவர்களுக்கு தான் வேதனைகள் வரும். அவனுக்கு தான் பிரச்சனையே முதல்ல வருது. ஆனால் நீதிமான்கள் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். நீதிமான்கள் உங்களுக்கு வருகிற துன்பங்களையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் கண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் துக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீதிமான்கள் அதை கண்டு சந்தோஷம்தான் படணும். ஆமென், ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, நீங்கள் எந்த தவறுமே செய்யலாம், ஆனால் அந்த பிரச்சனை எனக்கு வருது. நான் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணல, ஆனால் எனக்கு தான் அந்த பிரச்சனைகள் வருது. அல்லேலூயா. அதுதான் என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் யாருக்கு எந்த ஸ்தோத்திரம் தொந்தரவும் செய்யலையே, யாரையும் நான் ஸ்தோத்திரம் யாருக்கு கெடுதல் செய்யலையே, ஆனால் எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த போராட்டம், எனக்கு ஏன் இந்த துன்பங்கள்? அதான் அழகா சொல்லுகிறது வேதம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். அல்லேலூயா. அநேக துன்பங்கள் உங்களுக்கு வரலாம். அதை கண்டு சோர்ந்து போகாதீங்க, சந்தோஷப்படுங்க. ஏன்னா பிரச்சனை யாருக்கு வருதோ அவன் நீதிமான். அல்லேலூயா, சோதரர். யாருக்கு பிரச்சனை வரும்? எந்த ஊழியக்காரர்களுக்கு பிரச்சனை வரும்? எந்த விசுவாசிக்கு, எந்த மனுஷனுக்கு பிரச்சனை வரும்? உண்மையும் உத்தமமாக இருக்கிறவனுக்கு தான் பிரச்சனை வரும். இப்போ இருக்கிற இந்த உலகம் ஸ்தோத்திரம் அநீதி உள்ளவர்களுக்கும் அக்கிரமக்காரர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கிற ஒரு தேசமாய், ஒரு உலகமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அதிகாரிகளாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், எல்லாமே இப்போ அநீதிக்கு நேராய் ஸ்தோத்திரம் துணை போகிற காலம்தான் இது. உண்மைக்கோ ஸ்தோத்திரம் நீதிக்கோ ஸ்தோத்திரம் உதவி செய்கிற கூட்டம் இப்போ இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உலகம் அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கு. யார் அக்கிரமம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ உலகம் இருக்குது. யார் கொடுமை உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு துணையாய் தான் இப்போ எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் நீதிமான்களே, நீங்கள் அதை குறித்து கவலை கொள்ளாதீங்க, அதை குறித்து பயப்படாதீங்க, அதை குறித்து நீங்கள் வசனம் அடையாதீங்க.
ஏன்னா நீதியுள்ள நியாயாதிபதி, நீதிமான்களுக்காக அவர் இறங்கி வருகிற நல்ல தகப்பன் இருக்கிறார். உங்களோடு கூட இருக்கிறாருங்க. நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், ஆமா. ஆனா நீதிமான்களோடு கூட யார் இருக்கிறார் தெரியுமா? ஸ்தோத்திரம். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நீதிமானோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அரசாங்கம் யார் வேணா இல்லாம இருக்கட்டும், நீதிமான்களோடு உண்மை இல்லவர்களோடு ஸ்தோத்திரம் இந்த அரசாங்கமோ இல்லை அதிகாரிகளோ ஸ்தோத்திரம் சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆண்டவர் இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உண்மையுள்ள சத்தியம் உள்ள நீதியுள்ள நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார். அவர் நீதி செய்வார் உங்களுக்காக. அவர்களுக்கு நீதியுள்ள நியாயம் செய்கிற தேவன். அல்லேலூயா. அப்படியெல்லாம் நீதிமான தலைகுனிய விடமாட்டார். உங்கள் தலைகுனிய விடமாட்டாரு. உங்களுக்கு வருகிற துன்பங்கள் நிமித்தமாய் நீங்கள் அவமானப்பட்டு இருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம், துக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் கவலைப்படாதீங்க. உங்களை உயர்த்தி நிறுத்தும்படியாய், உங்கள் தலைகளை நிமிர பண்ணும்படியாய் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் விடுதலை ஆக்குவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். உங்க வாழ்க்கையில இன்றைக்கு குறித்து கொள்ளுங்க. நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருந்தாலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து உங்களை ரட்சித்து ஸ்தோத்திரம். யாரெல்லாம் பொய்யா உங்களை பேசி, பொய்யா உங்களை அவமானப்படுத்தி, பொய்யா உங்கள் மேலே ஸ்தோத்திரம் அவதூறுகளை பரப்பி உங்களை ஸ்தோத்திரம் அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உங்கள் தலைகளை உயர்த்தி கண்மலை மேலே நிறுத்துகிற தேவனாயிருக்கிறார். நிச்சயமாய் நிறுத்துவார். அல்லேலூயா. நீதிமான்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். உண்மையில்ல மனுஷனோடு கர்த்தர் இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் அதனால சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க, அஞ்சாதீங்க, எதை குறித்தும் அஞ்சாதீங்க. நீதிமான்களோடு கர்த்தர் துணை நிற்கிறார். உங்களோடு கூட கர்த்தர் துணை நின்று உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். நீங்க சும்மா இருப்பீங்க. அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் எல்லாம் உங்க கண்ணுக்கு முன்னாடி அழிந்து போகிறதை உங்கள் கண்கள் காணும். உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவங்க எல்லாம் சோத்திரம் உன்னிடத்துல வந்து சோத்திரம் இயேசுவை பற்றி அறிந்து கொண்டு ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. யாரா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவளா இருந்தாலும் சரி, என் தேவனை காட்டிலும் அவர்கள் பெரியவர்கள் அல்ல. நான் இப்படியாய் சொல்லுகிறேன், உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிலும், என்னங்க, இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற பலவான்களை காட்டிலும் என்னோடு எனக்குள் இருக்கிற என்னுடைய தேவன் வல்லமையுள்ளவர். அவர் பெரியவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் நீதியுள்ளவர். இந்த உலகத்தில் நீதி கிடைக்காம போகலாம், நியாயம் செத்து போயிருக்கலாம். ஆனால் என் இயேசுவினுடைய ஜட்ஜ்மெண்ட்டு அது ஒன்று இருக்குது. தப்பு பண்ணவங்கெல்லாம் தப்பிச்சு போயிடலான்னு நினைக்க முடியாது. அவர் ஒருவர் இருக்கிறார், நீதியுள்ள நியாயாதிபதி ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களுக்கு நீதி செய்யும்படியாய், இந்த உலகம் உங்களுக்கு அநீதி அளித்தாலும் கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்யும்படி உங்களுக்கு துணை நிற்கிறார். ஆமென். துணை நிற்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று உங்களுக்காக யுத்தம் செய்வார். யாருக்கெல்லாம் இந்த விடுதலை தேவன் வேண்டும், யாருக்கெல்லாம் இந்த விடுதலைகள் வேண்டும், யாருக்கெல்லாம் பயத்திலிருந்து விடுதலை வேணும், யாருக்கெல்லாம் ஆபத்து உபத்திரவங்கள்லேருந்து துன்பங்கள்லேருந்து விடுதலை வேணும், அப்படியே எழுந்து நில்லுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது ஸ்தோத்திரம்.
கண்களை மூடி ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே, விடுதலை தாங்க. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் ஸ்தோத்திரம் அடிமைப்பட்டிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் கட்டுப்பட்டிருக்கிறாங்களோ, பயத்திலே, ஆபத்திலே, உபத்திரவத்திலே, பிரச்சனைகளிலே, போராட்டங்களிலே, கடன் பிரச்சனைகளே, ஸ்தோத்திரம் யாரெல்லாம் ஸ்தோத்திரம் அடிமைப்பட்டிருக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு விடுதலை அடைவார்களாக என்று சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இன்றைக்கு விடுதலை அடைவார்களாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விடுதலை தாங்க. யாருக்கெல்லாம் எது காரியத்துல பாவத்திலிருந்து விடுதலை வேணுமா, சாபத்திலிருந்து விடுதலை வேணுமா, ஆண்டவரை நோக்கி கேளுங்க. ஆண்டவரே, இந்த விட முடியாத பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாங்க ஏசப்பா, எனக்கு விடுதலை தாங்க ஏசப்பான்னு சொல்லுங்க. அப்பா ஸ்தோத்திரம், இந்த மனுஷங்களால் வருகிற உபத்திரவங்கள் இருந்து எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க. உங்களோட கூட தான் கர்த்தர் இருக்கிறார். விசுவாசமா வாய்களை அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, நீர் என் கூட இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, என்னுடைய எல்லா பயத்திலிருந்தும் என்னை விடுதலை ஆக்குவார்னு சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே, எனக்கு விடுதலை தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், போதுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், இரக்கமுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம், அன்பு நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். விடுதலை நாயகர் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்த. அவர் அன்பி அபிஷேகத்தா என்னை நிரப்பி நடத்துகின்றார், அவர் அன்பின் அபிஷேகத்தா நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானி வலிமை வெல்ல, அதிகாரம் எனக்கு தந்தார், விடுதலை நாயக வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்த. விடுதலை நாயக வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்த. செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. ஆமே. செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. எரிகோவை சுற்றி வருவே, எரிகோவை சுற்றி வருவே. கால மோதி ஜெயிப்பே, கால மோதி ஜெயிப்பே. விடுதலை நாயக
வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. விடுதலை தந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். எந்தெந்த காரியங்களெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறாங்களோ, என்னென்ன காரியங்கள் எல்லாம் விடுதலை அடையாமல் உம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், கர்த்தர் நீர் அவர்களுக்கு விடுதலை தந்து நீர் ரட்சித்து ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.